ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 9ஆம் வீடு, புண்ணியவான்கள் வீடு, தர்மவான்கள் வீடு, மூலம், போராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் அடங்கிய ராசி மண்டலம். மூல நட்சத்திரம் கேதுவி நட்சத்திரம். கேது நட்சத்திரம் நல்ல நிலைமையில் தான் இருக்குது. மே 1ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் பார்வைக்கு கேது வருகிறார். ஸோ நட்சத்திரநாதன் நல்ல நிலைமைக்கு வர்றதுனால மூல நட்சத்திரம் ஒரு உன்னத நிலைக்கு போகிறதுக்கு ஒரு முகாந்தரம் இருக்குது. அடுத்து போராடம், சுக்கிரன் நட்சத்திரம். சுக்கிரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அஸ்தமனம் ஆக போகிறாரு 28ஆம் தேதி. நாளைக்கு அஸ்தமனம் ஆக போகிறாரு. அஸ்தமனம் ஆனாலுமே குரு தொடர்பில் இருக்கிறாரு. பரவாயில்ல, 5ஆம் இடத்துல அவர் 6 கூடவன் 5ஆம் இடத்துல அஸ்தமனம் ஆகிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ராசிக்கு பாக்கியாதிபதி சூரியனை சுபத்துவப்படுத்திட்டு ஓரளவு மேன்மையான நிலைமையில் தான் இருக்கிறாரு. அடுத்து சூரியன் சிறப்பாக இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல சுபத்துவமாய் சிறப்பாக இருக்கிறாரு. இந்த 3 நட்சத்திரத்துக்குமே நட்சத்திரநாதர் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த வீடியோ பதிவில் வாரப்பதிவு போட போகிறேன். நான் நிறைய நேரில் கேட்டிருந்தாங்க, வார ராசி பலன் போடுங்க சார்னு. நான் இடையில டெய்லி குரு பலன்னு ஒரு தொடர் போட்டுட்டு இருந்தேன், ஒரு வீடியோ பதிவு போட்டுட்டு இருந்தேன். போட முடியல, ஏன்னா குரு பயிற்சி முன்னிட்டு எல்லா ராசிக்கும் பலன்கள் போட்டதுனால அந்த வீடியோ போட முடியல. அடுத்து வருகின்ற நாட்களில் போடுறேன். அதுபோக வாரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாரத்தை நம்ம முக்கியமான காலமாக எடுக்கிறோம். ஏன்னா வாரம் சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறாங்க. இப்போ கூலி வேலை பார்க்குறவங்க வார சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறாங்க. அதுபோக சில யூஎஸ் கண்ட்ரியில் கூட வார சம்பளம் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ வாரம் முக்கியமானது தான். நம்ம பேச்சுவார்த்தை சொல்லுவோம், அடுத்த வாரம் கொடுக்குறோம், அடுத்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாரத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறோம். ஸோ அந்த வார பலன்கள் எப்படி இருக்குது, இந்த கிரக அறிகுறிகள் எப்படி இருக்குது, இந்த கிரகங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை எப்படி மாறுது, அதை நம்ம கவனித்து பலன்களை கொடுக்கலாம். உங்களுக்கும் ஒரு 7 நாளைக்கு இப்படி தான் போகணும்னு ஒரு ஏற்றம் இருக்கும், ஒரு எண்ணம் இருக்கும். நீங்கள் சம்மந்தப்பட்ட வேலைகளில் ஒரு தைரியமாக சில காரியங்களை செய்யலாம். குடும்பத்திலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, தொழிலும் சரி, வியாபாரம் சரி, பழக்க வழக்கம், தொழில், அரசியல் எதாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கலாம். ஒரு வாரத்துக்கு இப்படி இருக்குது. ஸோ அந்த கிரக நிலைகள் இப்படி இருக்கிறதுனால நம்ம இன்னென்ன காரியங்களை செய்யலாம், இன்னென்ன காரியங்களை செய்ய வேண்டாம், தவிர்க்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க. அதுபோக வார பலன்களை எல்லா கிரகத்தையும் சர்வே பண்ணி தான் சொல்ல முடியும். இப்போ நான் சில வீடியோக்கள் போடும்போது சில கிரகங்களை பற்றி தான் சொல்லுவேன். பயிற்சினா சம்மந்தப்பட்ட கிரகத்தை பற்றி தான் சொல்ல முடியும். இப்போ சுக்கிரன் பயிற்சி, குரு பயிற்சினா குருவை பற்றி தான் பேச முடியும். குரு உங்கள் ராசிக்கு 1 4 கூடியவன், ராசியாதிபதி, சுகஸ்தானாதிபதி, அதுபோக தனகாரகன், புத்திரகாரகன், இந்த 4 கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் அவர் இருப்பார். அதை மீறி அவரை பற்றி பேச முடியாது. செவ்வானா 5 12 கூடியவன், புத்திரஸ்தானாதிபதி, விரயஸ்தானாதிபதி, சகோதரகாரகன், இந்த ட்ரையாங்கிள்குள்ளே தான் அவர் வருவார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ வார பலன்கள் போட்டோம்னா வச்சுக்கோங்களேன், எல்லா கிரகம் சொல்லி தான் ஆகணும். எல்லா ராசி, எல்லா கிரகங்களையும் 9 கிரகங்களை பற்றி ஒரு அவுட்லைன் கொடுத்து ஆகணும். உங்களுக்கு ஓரளவு சாலிடாக அந்த பலன்கள் நிற்கும். ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஓரளவு நல்லது கிட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கலாம். சரி நேயர்களே, இந்த டெய்லி பலத்தையும் நான் டெய்லி வீடியோவும் போடுறேன். குரு பலம்னு ஒரு கண்டென்ட்டை போட்டுட்டு இருந்தேன். அது தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரம் எப்படி இருக்குது, தினசரி பலன்கள் எப்படி இருக்குது, நட்சத்திரம் எப்படி வலுவடையுது, அதுக்கு போட்டுட்டு இருந்தேன். அந்த வீடியோவும் வருகின்ற காலத்தில் போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். இப்போ ராசிக்கு எடுத்துட்டோம்னா இன்றைக்கிலேருந்து பலன்கள் போடுறேன். நான் 29/4/2024 இருந்து 5/5/2024 வரைக்கும் ஒரு வார காலத்துக்கு எப்படி இருக்குன்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறேன். ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு, உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அதாவது ராசிக்கு 8 கூடியோட 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு வெளிமாநில தொடர்பு நல்லபடியாக இருக்கும். அங்கேருந்து நல்ல செய்திகள் வரலாம், எடுக்கிற காரியம் நல்லபடியாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் வரலாம், விபரீத ராஜயோகம் கிடைக்கும். இது திடீர் அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகம்னா நீங்கள் பெருசாலாம் எடுத்து கற்பனை பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து பணம் வரும், அவ்வளோதான். சரியா? யாரும் கொடுக்க வேண்டிய ஆள் தான், ஆனால் இப்போ தான் கொடுப்பான்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் திடீர்னு பணத்தை கொடுப்பாரு. திடீர்னு கம்பெனியில் சேலரி போட்டுருவாங்க. நீங்கள் 2ஆம் தேதி போடுவாங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, நாளைக்கே போட்டுருவாங்க, 30ஆம் தேதியே போட்டுருவாங்க. சரியா? அப்படி சில ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுதான் திடீர்னு அதிர்ஷ்டம், திடீர் யோகம், விபரீத ராஜயோகம்னு சொல்கிறோம். அதாவது யோகம் ராஜயோகம்னா பெருசாலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ராஜா கொடுப்பாரு, இல்லைனா வேறு வித்தியாசமான முறையில் நடக்கும்னு சொல்லாதான் நினைக்க வேண்டாம். நாங்கள் சொல்கிற விதம் அப்படி இருக்கும். அந்த வார்த்தையுடைய அலங்காரம் அப்படி இருக்கும். சரியா? 16 பெற்று பெருவாழ் வாழுனா 16ன்னு என்ன, 16 பிள்ளைகளை பார்க்க போகிறாங்க. 16 பிள்ளையை பார்த்தானா ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு பிள்ளையை பற்றியே ஒன்றும் செய்ய முடியல. 16 வகையான குணநலங்களை பெற்று பெருவாழ் வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தான் விபரீத ராஜயோகம், திடீர் ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னா வர வேண்டியதான். நம்ம சார்ந்து இருக்கிற சில விஷயங்கள் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும், அவ்வளோதான். நான் இப்போ சொன்னேன், உதாரணத்துக்கு இன்றைக்கி தேதி 29, 3ஆம் தேதி சம்பளம் போடுவாங்க. மற்ற இடத்துல பேச்சுக்கு சொல்கிறேன் நான், சில கம்பெனிலலாம் ஃபஸ்ட் வீக் தான் சம்பளம் போடுறாங்க. அந்தவங்களுக்கு திடீர்னு நல்ல நேரம் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் ஒரு சூழ்நிலை ஆகி எனக்கு சீக்கிரமே போட்டுருவாங்க, 2 நாளுக்கு முன்னாடியே போட்டுருவாங்க. அப்படி சில வாய்ப்புகள் கிடைக்கும்.
அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ரைட்டு. ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால 8ஆம் இடத்தை பார்க்கறனால திடீர் பண வரவுலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரியகாந்தரத்தில் இருக்கிறாரு, சிறப்பு தான். ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், பூரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறாரு, பரவாயில்ல. 2 3 கூடையவன் வந்து 4 கூட நட்சத்திரத்தில் சாரத்தில் போகிறது நல்ல விதம் தான். குரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ஸோ வந்து குடும்பத்திலும் சரி உங்கள் தனிப்பட்ட முறையிலும் சரி கொஞ்சம் ஆர்வமாக இருப்பீங்க, அக்கறையாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 4ஆம் இடத்துல செவ்வாய் ராகு புதன் இருக்கிறாங்க. இதில் செவ்வாய் ராகு புதன் 3 பேருமே 3 வித்தியாசமான குணங்கள் இருக்கிறவங்க. இதில் செவ்வாய் போய் அங்கே மாட்டிக்கிட்டாரு. ஆனால் இத்தனைக்கும் 1ஆம் தேதி வரைக்கும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு, வீடு மாதிரி இருக்கிறாரு. பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலுமே பெருசாக அவர் ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, நல்ல விதம் கிடையாது. 7ஆம் இடத்தையும் பார்ப்பார், 10ஆம் இடத்தையும் பார்ப்பார், 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். இதில் 10ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. கேதுவை பார்க்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு என்ன ஆகும்னா அந்த தொழிலில் சில இதை தூண்டி விடுவார். சரியா, தேவையில்லாத ஒரு மெத்தனை போக்க கொடுப்பாரு, ஒரு அலைக்கலைப்பை கொடுப்பாரு. சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தான் ஆண்டின்னு சொன்ன மாதிரி அந்த வேலையில் எதனா சில டிஸ்டர்பன்ஸை பண்ணுவார். ஆனால் எப்போ சார் பண்ணுவார்னா இப்போதைக்கு பண்ண மாட்டார், 7ஆம் தேதிக்கு மேலே தான் பண்ணுவார். ஏன்னா புதன் இப்போதைக்கு வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, சொந்த வீடை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ 7/5/2024 பின்னாடி கொஞ்சம் குருஷியலாக இருக்கும். அந்த 7ஆம் தேதி வந்து இந்த வாரத்தில் வரலை, நான் 5ஆம் தேதி வரைக்கும் தான் பிடிஷன் கொடுக்குறேன். இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன், செவ்வாய் பயிற்சிக்கு வேணா ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா செவ்வாய் பயிற்சியாகி போயிட்டார், 22ஆம் தேதியே பயிற்சியாகி போயிட்டார். ஏப்ரல் 22ஆம் தேதியே பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஓகே நேயர்களே, இப்படி ஒவ்வொரு கிரகங்கள் பயிற்சியாக போகும்போது ஒவ்வொரு விதமான மாறுபட்ட பலன்கள் வரும். எல்லாத்தையும் கூட்டு பெருக்கி சொல்கிறங்கிறது பெரிய விஷயம், வைக்கப்பொருளை ஊசி தர்ற மாதிரி தான். இருந்த போதிலும் போதி ஜோடத்தில் நான் கொஞ்சம் அப்சர்வேஷன் பண்ணி புறக்கி எடுத்து உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக பலன்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ரைட்டு. 7/5/2024 வரைக்கும் ஓரளவு உங்களுக்கு நிதானமாக தான் இருக்கும். அதுக்கடுத்து செவ்வாயராக 4ஆம் இடத்தில் தனிச்சு இருப்பாங்க, அது நல்ல நிலைமை அல்ல. சரியா, 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் வந்து செவ்வாயராக தனிச்சு இருக்குது, நல்ல நிலைமையில் இல்லை. வீடு எடுத்த குருவும் அந்நேரம் வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். குரு பயிற்சி ஆயிரும். ஏன்னா குரு பயிற்சி வருகிற 1ஆம் தேதி நடக்குது, May 1 சித்திரை 18 புதன்கிழமை நடக்குது. அந்நேரம் குருவும் 6ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா நல்ல விதமாக பார்க்கப்பட மாட்டாது. அந்த காலகட்டம் வந்து தனுசு ராசிக்கு கொஞ்சம் குருஷியலாக தான் இருக்கும். சரியா, 7/5/2024 இருந்து அங்கிட்டு செவ்வாய் பயிற்சி ஆகிற வரைக்கும் அங்கிட்டு செவ்வாய் வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு இருப்பார், கிட்டத்தட்ட ஒரு 30-35 நாளைக்கு இருப்பார். சரியா, நான் அதுக்கு வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். 4ஆம் இடத்தை எடுத்து சுகஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி இருக்கிறாரு, 5-12 கூடியவன் 4ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து எந்த காம்பினேஷனில் இருப்பார், என்ன விதமான பலன்களை கொடுப்பாரு, சாதக பாதங்கள் என்னென்னு உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் போடுறேன். ஓகே, அதோடைய பலன்கள் வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து பொது பலன்கள் தான், வார பலன்கள். 7/5/2024 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கடுத்து ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சூரியன் இருக்கிறாங்க, நல்ல அமைப்பு. சூரியன் சுபத்துவமாக இருக்கிறாரு, சூரியன் சூப்பராக இருக்கிறார், உச்ச சூரியனாக இருந்தாலும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. 9 கூடியவன் வந்து 5ஆம் இடத்துல ஒரு கோணத்தில் இருக்கிறார், ஒரு கோணத்து கூடியவன் இன்னொரு கோணத்தில் இருக்குது, நல்லதான். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு. பூர்வீக சொத்து பத்துலாம் கிடைக்கும், தகப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசு தொடர்பாக வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும், குறிப்பாக அரசு துறைக்கு போகிற பெண்களுக்கு நல்லாயிருக்கும். குடும்ப பெண்கள் நல்லா தான் இருப்பாங்க. அரசு துறையிலும் சரி தனியார் துறையிலும் சரி வேலைக்கு போகிற பெண்களுக்கு நல்ல வித காலகட்டமாக பார்க்கப்படுகிறது, மிகச்சிறப்பாகவே இருக்குது. 5ஆம் இடம் வளர்த்து இருக்கிறதுனால மிகச்சிறப்பாக இருக்குது. அதுபோக 11ஆம் இடத்தையும் சுக்கிரன் குரு இவங்கெல்லாம் தொடர்பு கொண்டு பார்க்குறது வலுக்குது. சரியா, குடும்பத்தில் வந்து லாபம் இருக்கும், உங்களுக்கு தொழில் உத்தியோகம் குடும்பம் எல்லாத்துலேயும் லாபம் இருக்கும். ஒரு லாபகரமான நாட்களாகவே பார்க்கப்படுகிறது. இதில் சுக்கிரன் வேறு அஸ்தமனம் அடைகிறாரு, அஸ்தமனம் அடைஞ்சு ரெட்டை ராஜயோகத்தை கொடுக்குறாரு. சுக்கிரன் இப்போதைக்கு நல்லா இருக்கிறாருங்க, உங்களுக்கு சுக்கிரனால் நல்ல ஒரு மேன்மை இருக்குது, அவர் காப்பாற்றுறாரு. 6-11 கூட இருந்தாலுமே ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்கிறாரு. ஓகே, ஒன்று இருந்தாலும் ஒன்று இல்லை, இதுதான் வந்து ஜோதிடத்திலையும் அதுதான், வாழ்க்கையிலே அப்படித்தான். மனுஷ வாழ்க்கையிலையும் 5 வரல ஒரே மாதிரியாக இருக்குது. அது மாதிரி கூட பிறந்தவங்க 4-5 பேர் இருந்தாலுமே யாரோ ஒருத்தர் தான் நம்ம மேலே பாசமாக பிரியமாக இருப்பாங்க, மற்றவங்கெல்லாம் ஏனாதானே தான் இருப்பாங்க. அது மாதிரி தான் கிரகங்களும் அப்படித்தான். சரியா, சில நேரத்தில் சில கிரகங்கள் எந்த உதவியும் செய்யாமல் அப்படியே நின்றோம், ஸ்தம்பித்து போய் நின்றோம், நமக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ குரு பாருங்கள், குரு பயிற்சி நல்லா இல்லை தனுசு ராசிக்கு. நான் பழைய போன வீடியோவில் சொன்னேன், அவர் வந்து கேப்டன் சரியாக விளையாடல, டக் அவுட்டு மேட்ச்சில் வந்து கிரிக்கெட் மேட்ச்சில் கேப்டன் டக் அவுட் ஆன மாதிரி குரு டக் அவுட் ஆகிட்டார். 6ஆம் இடத்து போனாரா, டக் அவுட்டு தான். ஆனால் மற்ற கிரகங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுது. தனுசு ராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7ஆம் தேதி பின்னாடி செவ்வாய் நல்ல நிலைமையில் இல்லை. ஸோ குரு நல்ல நிலைமையில் இல்லை, செவ்வாய் நல்ல நிலைமையில் இல்லை, சூரியன் ஒருத்தர் தான் நல்ல நிலைமையில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3 கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள், குரு சூரியன் செவ்வாய். இதில் செவ்வாயும் குருவும் சரியில்லாமல் எடுத்து போயிடுறாங்க, சூரியன் மட்டும்தான் இருந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அவருக்கு புதனும் சுக்கிரனும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்படி தாங்க போவோம் தனுசு ராசி பலன்கள். நீங்கள் இது போக நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்களோ தசாபத்தி என்ன நடக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற இறக்கமாக இருக்கும். வழியாக பேசிக்காக கோச்சாரத்தில் நிலைமையில் இப்படி தான்.
ஓகே. அப்படியே பார்த்தோம்னா உங்கள் ராசி 10ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. இதுதான் கிரக அமைப்பு. இன்றைக்கி தேதி 29/4/2024 கிரக அமைப்பு. சந்திரன் வந்து உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 9 கூடையன் சார்ந்த சாரத்தில் தான் 8 கூடையன் போகிறாரு. சந்திரன் 5ஆம் வீட்டில் வேலனுக்கு, சந்திரனுக்கு 5ஆம் வீட்டில் வேலன் நம்ம இருக்கிறாரு. சரியா? நல்ல அமைப்பு தான். தேக ஆரோக்கிய நல்லா இருக்கும். இந்த வாரம் நல்லா இருக்கும். இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். 5ஆம் தேதி வரைக்கும். சரியா? தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் சந்திக்க வேண்டியதில்லை. எல்லாமே சால்வ் ஆகிரும். எல்லாமே கட்டுக்குள்ளே தான் இருக்கும். சரியா? நேர்மறையாக இருப்பீங்க. உங்கள் நேர்மறையாக நேரத்தை பயன்படுத்துங்க. உங்கள் பிரியமானவர்கள் அன்புக்குரியவர்கிட்ட நல்லபடியாக அணுவீங்க. சந்தோஷமாக அணுவீங்க. அரசு துறையில் பணிபுரிவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். சரியா? முக்கியமான சிறப்பாகவும் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த காலங்களில் நீங்கள் அரசாங்கத்திலிருந்து நல்ல பல பலன்களையும் பெறலாம், வெகுமதியில் பெறலாம். அரசு வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு, அரசாங்கம், அரசு தொடர்பில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகச்சிறந்த நல்ல வாரமாக இருக்கும். நல்ல ஒரு லாபம் தரும். இந்த வாரத்தில் வந்து குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அதனால் குடும்ப வருமானம் கூடும். ஒரே வாரத்தில் போய் அவர் வேலைக்கு போய்ட்டு சம்பளம் வாங்கிட்டு வர மாட்டார். பட் அவர் வேலைக்கு போகிறதுனால வருகின்ற நாட்களில், எதிர்பார்க்கும் நாட்களில் கொஞ்சம் வீட்டில் ஒரு இன்கம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா கூடுதலாக ஒருத்தர் வேலைக்கு போயிட்டாருன்னா குடும்பத்துக்கு வருமானம் வரும்ல, அப்படி சொல்லப்படுகிறது. அப்படி நினச்சிக்கணும். சரியா? அதேமாதிரி வீட்டுக்கு தேவையான வேலையெல்லாம் பார்ப்பீங்க. வீட்டை புதுப்பிப்பீங்க. எதிர ரெக்டிஃபிகேஷன் வேலை, ரெனோவேஷன் வேலை பார்ப்பீங்க. நிலுவையில் வேலையெல்லாம் முடிச்சு விடுவீங்க. இந்த காலகட்டத்தில் அது வீட்டு வேலையாக இருக்கலாம், வெளி வேலையாக இருக்கலாம். உங்கள் விருப்பப்படி உங்கள் பணியிடத்தில் சில சாதகமான மாற்றங்கள் இருக்கும். அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நடக்கும். அது ட்ரான்ஸ்ஃபராக இருக்கலாம். அதுபோக நீங்கள் நினச்சது ஏதோ ஒன்று கேட்டிருப்பீங்க. நீங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸில் சில அப்ளிகேஷன் கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாதகமாக நடக்கும். உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சாதகமான போக்கு வந்து உங்களுக்கு இருக்கும். அது வந்து மனதுக்கு ஒரு திருப்தியை தரும், நிறைவே தரும். சரியா? அது மாதிரி நீங்கள் போடுற உத்தி திட்டமெல்லாம் உங்களுக்கு காரிய சித்தியை கொடுக்கும். நீங்கள் எந்த திட்டம் போட்டாலும் சரி, எந்த ஒரு யோசனை இருந்தாலும் சரி, அது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மற்றவங்ககிட்ட இருந்து பாராட்டுகள் வரும். எதுவும் வெளிப்படையாக இருப்பீங்க. நீங்கள் வெளிப்படையாக இருக்கிறதுனால மற்றவங்க வந்து உங்களை வந்து கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நல்ல விதமாக இருக்கும். உத்தியோகம் பார்க்குற இடத்துல வந்து ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? நல்லா இருக்குங்க. இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக இருக்குது. இடையில வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க, அறிவுபூர்வமாக இருப்பீங்க, ஆர்வமாக இருப்பீங்க. சரியா? ஆனால் படிக்கிற மாணவர்கள் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்க. உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் சில சிக்கலான விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மனம் திசை திருப்பப்படலாம். உங்கள் மனம் வந்து கொஞ்சம் ஆசிலேஷனாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதனால் உங்களுக்கு விரும்பிய முடிவுகளை நீங்கள் பெற முடியாமல் போகலாம். அதனால் உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க. மன சஞ்சலத்தில் இருக்காதீங்க. சரியா? அதுவே ஒரு அச்சமாக மாறிடும். சில நேரம் மன சஞ்சலம் வந்து நமக்கு ஒரு பயத்தை கொடுத்துரும். அந்த பயத்தில் வந்து செய்யவே வேண்டாமான ஒரு தடுமாட்டத்துக்கு வந்துடுவோம். அதனால் உயர்கல்வி படிக்கிறவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? இது மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு பேலன்ஸாக இருக்கணும். எதனாச்சும் பிரச்சனை நடக்குது, காலேஜில் பிரச்சனை, அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா படிக்கிற சக மாணவர்களால் பிரச்சனைனா வீட்டில் வந்து பேசிக்கணும். இல்லைன்னா பெரியவங்ககிட்ட ஐடியா கட்டுக்கிட்டு மனசை வந்து சமநிலையாக வச்சுக்கணும். சரியா? மனம் போன போக்கில் போகக்கூடாது. மனம் போன போக்கில் போனோம்னா அது வந்து சிக்கலில் போய் முடியும். சரியா? கண் போன போக்கிலையும் போகக்கூடாது, மனம் போன போக்கிலையும் போகக்கூடாது. கொஞ்சம் உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் தான். அதுபோக செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. புதன் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால ராசிக்கு வந்து அவர் வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. கணவன் மனைவி உறவுகளை விட்டு கொடுத்து போகணும். கூட்டத்தில் பங்கு சந்தையிலும் கவனமாக இருக்கணும். சொந்த பந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். 7ஆம் தேதிக்கு மேலே ஒரு 2 வாரத்தை சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஏன்னா 7ஆம் தேதிக்கு மேலே அடுத்த வாரம் தான் வரும். நான் வேணால் அடுத்த வாரம் அதை ஹைலைட் பண்ணுறேன். இருந்தபோதிலும் செவ்வாய் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 11ஆம் இடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கிர குரு தொடர்பில் இருக்கனால நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும். 7, 10ஆம் இடங்கள் வந்து கொஞ்சம் வீக் ஆகுது. அதனால் கூட்டு தொழில் பார்க்குறவங்க, மனைவி கணவன் சேர்ந்து வேலை பார்க்குறவங்க, ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு செய்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலில் சில எதிர்பாராத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்த போதிலும் குரு பயிற்சிக்கு பின்னாடி 10ஆம் இடம் வலுப்புறது. இதுதான் ஜோதிடம். ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை. செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து 1ஆம் தேதிக்கு மேலே, மே 1ஆம் தேதிக்கு மேலே குரு வந்து 10ஆம் இடத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவார். 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் வரையாக 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால அப்படியே பேலன்ஸ் ஆகும். அவ்வளோதான். சரியா? செவ்வாய் கெடுப்பார், குரு கொடுப்பார். இதில் எது மிக மிஞ்சி இருக்கோ அதுதான் நடக்கும். சரியா? இதில் எந்த கிரகம் வந்து வலுத்து இருக்கோ அந்த கிரகத்தோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ குரு பார்க்குறதுனால மட்டும் தொழில் வந்து உங்களுக்கு பெருசாக ஓடின்னு கொட்டிட போகிறது கிடையாது. செவ்வாய் பார்க்குறதுனால மட்டும் தொழில் நலிவடைஞ்சு போய் நீங்கள் ரோட்டுக்கு வந்து நிற்க போகிறது கிடையாது. இதில் செவ்வாயின் சூழ்நிலை என்ன, குருவின் சூழ்நிலை அப்படி தான் பார்க்கணும். செவ்வாய் வந்து ஸ்தானபலமாகி பார்க்குறாரு, வலுப்பட்டு பார்க்குறாரு. குரு வந்து வலு இல்லாமல் பார்க்குறாரு. ஏன்னா ரிஷபத்தில் போய் சுக்கிரன் வீட்டில் போய் நின்று பார்க்குறாரு. தனக்கு ஆகாத சுக்கிரன் வீட்டில் நின்று பார்க்குறாரு. வீடு கொடுத்த சுக்கிரனும் இப்போதைக்கு அஸ்தமனம் இருக்கிறார்.
இருக்கிறாரு. அப்போ இப்படி பார்க்கும்போது பார்த்தோம்னா குருவை காட்டில் செவ்வாய் தான் வலுத்து இருக்கிறாரு. ஸோ செவ்வாய் பார்வைக்கு தான் அங்கே வலு இருக்குது. ஸோ என்ன செய்வார்னா செவ்வாய் வந்து குரு பார்வையை தாண்டி தான் கெடு பார்வை அங்கே செய்வார். செவ்வாய் பார்வை கெடு பார்வை தான். செவ்வாய் ஒரு பாவகிரகம் அல்லவா, உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகமாக இருந்தாலுமே அவர் ராகுவோட சேர்ந்து கெடு பார்வைகளை கூட செய்வார். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ராகுக்கு செவ்வாய்க்கும் பிடிக்காது. செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம், ராகு ஒரு சர்ப்ப கிரகம். ஒரு சர்ப்பம் வந்து ஒரு பாம்பு வந்து நெருப்பான இடத்துல இருக்காது, இயல்பு நிலையில் இருக்காது, ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். ஸோ செவ்வாய் ராகு 4ஆம் இடத்துல சேருது வந்து சுகஸ்தானத்தில் சேருது, அப்படி பரட்டி போட்ட மாதிரி இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலே சில பரட்டி போட்ட மாதிரி இருக்கும். இதெல்லாம் 7ஆம் தேதிக்கு பின்னாடி தான் நடக்கும். ஏன்னா அங்கே புதன் ஒருத்தர் இருக்கிறார், பொதுவான மனுஷன் ஒருத்தர் இருக்கிறார். உங்கள் ராசி 7 10 கூட ஒன்று இருக்கிறார், 10 கூட ஒன்று இருக்கிறார். கர்மஸ்தானாதிபதி இருக்கிறதுனால நிலைமை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவார். அவர் நகண்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், 5ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா நிலைமை தீவிரமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அது தனுசு ராசி நேருக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். இப்படி பிரித்து பார்க்குறதாங்க ஜோதிடம். வேறு வேணும் ஜோதிடம் ஒன்றும் கிடையாது. எந்தெந்த கிரகங்கள் எப்படி எப்படி இருக்கும், அதோட தன்மை என்ன, இயல்பு என்ன, அதோட இயற்கையான குணநலங்கள் என்ன, அப்புறம் அதோட அது எப்படி வந்து என்னென்ன வேலை செய்யும், இதை கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பலன் வந்துடும். ஸோ ஜோதிடம்ங்கிறது வந்து மறுபடியும் சொல்கிறேன், அறிவியல் தான். சரியா, இயற்பியல் ப்ளஸ் கணிதம் ரெண்டுமே அதில் இருக்குது. இயற்கையோடு ஒட்டி வாழ்கிற கணிதம் வந்து வாழ்க்கைக்கு இன்றைக்கி நீடித்து நிலைத்து இருக்கும். ஸோ அதைத்தான் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். சயின்ஸினாலே இயற்கைன்னு தான் அர்த்தம். ஒரு காலத்தில் வந்து சயின்ஸு என்ற பாடம், அறிவியலுக்கு பேர் இயற்கைன்னு தான் பேர். பெரியவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஒரு 70 வயசு 80 வயசில் இருக்கிறவங்ககிட்ட அவங்க படித்த காலகட்டத்தில் கேட்டோம்னா அவங்க அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து இயற்கைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இயற்கை தான் வந்து அப்புறம் வந்து அதுக்கு பேர் அறிவியல்னு மாறிச்சு. சரியா, அதுக்கு பின்னாடி அந்த அறிவியலை வந்து 7 பிரிவாக பிரித்தாங்க. இயற்பியல், வேதியியல், உயிரியல், பாட்டனி, அப்படி சமூகவியல், அப்படி பிரிஞ்சு போச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த சயின்ஸ், அந்த இயற்கையுடைய அமைப்பு தான் வந்து அறிவுபூர்வமாக வந்தது. ரைட் நேர்களை ரொம்ப போக வேண்டாம் நம்ம அதுக்குள்ளே. ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். ஸோ கிரகங்கள் வந்து பலன்கள், ஜோதிடம் வந்து இயற்கையும் கணிதமும் சேர்ந்து தான். கணிதம்ங்கிறது என்ன, நம்ம மனித வாழ்க்கையில் கணிதம்ங்கிறது வந்து புதுசாக ஒன்று கிடைக்காது. படிக்காதவங்க கூட மேதையாக இருக்கிறாங்க. அவங்க என்ன எம்எஸ்சி முடிச்சுட்டா வந்திருக்காங்க, எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காங்களா, இல்லை பிஹெச்டி முடிச்சுட்டு இருக்காங்களா மேத்தமெட்டிக்ஸில், அதெல்லாம் கிடையாது. மனக்கணக்கு தான். சரியா, மனக்கணக்கு பண்ணி படித்து பெரிய லெவலுக்கு போனால், படிக்காமலே பெரிய லெவலுக்கான படிக்காத மேதைகள், பெரிய விஞ்ஞானிகள்லாம் நிறையா இருக்கிறாங்க. அரசியல் தலைவர்கள், பெரிய புகழ்பெற்ற தலைவர்களாக இருக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா ஜோதிடமும் அறிவியலும் கணக்கும் சம்மந்தப்பட்டது தான். அதன்படி தான் செவ்வாய்க்கும் ராகுக்கும் ஆகாத காலகட்டத்தில் இருக்கும்போது சில அசுப பலன்களை கொடுப்பாங்க. ஓகே, இப்போதைக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா சனிக்கிழமை தோறும் ராகு பகவானை கும்பிடுங்க. சனிக்கிழமை தோறும் துர்க்கை அம்மனையும் காளி அம்மனையும் கும்பிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இதுதான் இந்த வார வழிபாடு 5/5/2024 வரைக்கும். அதுக்கு பின்னாடி நான் பலன்களை போடுறேன். அதுபோல் குரு பயிற்சி ஆகிறாரு. குரு பயிற்சி நல்ல நிலைமையில் இல்லை தனுசு ராசிக்கு. அதுக்கு வந்து என்ன வழிபாடு, எந்தெந்த கோயிலுக்கு போகலாங்கிறத தனுசு ராசினியர்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அந்தந்த கோயிலுக்கு நீங்கள் போகலாம். அது அன்றைக்கி தான் போகணும் கிடையாது, குரு பயிற்சி அன்றைக்கி தான் போகணும் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம், உங்கள் சௌகரியம் தான். சரியா, பட் குரு பயிற்சி அன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டு வந்துடுங்க. இல்லைனா குரு பகவானுக்கு தனி சன்னி தெரிச்சுன்னா அவரை கும்பிட்டு வந்துடுங்க, போதும். சரியா, போய் கும்பிட்டு வாங்க, அவருக்கு விளக்கு போடுங்க. இல்லைனா மஞ்சள் கலர் பொடி வாங்கிட்டு போங்க. மஞ்சள் பொடி இருக்குது பார்த்தீங்களா, முகம் பூசு தூள், அந்த தூளை வாங்கிட்டு போய் அவர் பாதத்தில் கொட்டிட்டு வந்துடுங்க. 10 ரூபாய்க்கு கேட்டால் கொடுப்பாங்க ஒரு பாக்கெட்டு, இல்லைனா 5 ரூபாய்க்கு கூட பாக்கெட், சின்ன பாக்கெட் கிடைக்கும், டர்மரிக்னு போட்டிருப்பாங்க. அதை வாங்கி அப்படியே குரு பகவானை கும்பிட்டுட்டு அதை கட் பண்ணி அவர் பாதத்தில் போட்டு வந்துடுங்க. சரியா, போதும். அது சின்ன அந்த வேலையை செஞ்சாலே போதும், குருவுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குரு பகவானுக்கு வந்து மஞ்சள் தான் உகந்த கலர். அதை செய்யுங்க, அதை ரெப்ரசன்ட் பண்ணுங்க, நல்லபடியாக இருக்கும். ஏன்னா குருவுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும், உங்கள் ராசிநாதன். ஓகே நேர்களே, குருவும் அடுத்து அஸ்தமனம் மாறாரு. 1ஆம் தேதி பயிற்சியாக போயிட்டு 3ஆம் தேதி அஸ்தமனம் மாறாரு. யாரால் அஸ்தமனம் மாறாருன்னா சூரியனால் தான் அஸ்தமனம் மாறாரு. சூரியன் ஒரே நேரத்தில் 2 பேரை அஸ்தமனப்படுத்துறாரு. சுக்கிரனே அஸ்தமனப்படுத்துறாரு, சூரியனை அஸ்தமனப்படுத்துறாரு. இதில் சுக்கிரனை அஸ்தமனப்படுத்துறது ஓரளவு பரவாயில்ல உங்களுக்கு. ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆகாதவனை அஸ்தமனப்படுத்துறதுனால கெடுபலங்கள் குறைஞ்சி நல்ல பலன்கள் ஆகும். ஆனால் குருவை அஸ்தமனப்படுத்துறதுனால குருவுடைய இயல்புத்தன்மை கெடுபடும். குரு வந்து உங்கள் ராசிநாதன், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள். ஆனால் அதில் இன்னொரு நன்மையே இருக்குது. சூரியன் ராசிக்கு யோகாதிபதி, 9 கூடையவன். ஸோ சில விஷயங்களில் நல்லது நடக்கும், ஆனால் உங்களை சுற்றி நல்லது நடக்கும், ஆனால் நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க. அப்படி தான். சரியா, இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. உங்களை சுற்றி நல்லது நடக்கலாம், ஆனால் நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு அமைப்பை வந்து அடுத்து வருகின்ற காலத்தில் நடக்கும். மே 3ஆம் தேதிக்கு மேலே நடக்கும். ஓகே, அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். எல்லாம் ஒரே நேரத்தை சொல்லிட்டோம்னா யாருக்கும் ஒன்றும் புரியாது. என்னடா வாரத்துக்கு 4 வீடியோ போடுறேன், அதை சொல்கிறேன், இதை சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன், ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படிம்பீங்க. நிறைய பேருக்கு அது ஒரு குழப்பமாகவும் இருக்கலாம். இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம மறைக்கவும் முடியாது. சூழ்நிலை அப்படி இருக்குது, கிரக அமைப்புகள் அப்படி இருக்கிறதுனால பலன்களும் அது கொஞ்சம் மாறுபட்டு தான் போகும். ஏன்னா அது மாறுபட்ட பலனுக்குள்ளே தான் நம்ம ஒன்று எடுத்து சொல்ல முடியும். ஏன்னா கிரகங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்குது.
சரியா? அது மாறுது, அஸ்தமனமாகுது, பெயர்ச்சி ஆகுது, ரிவர்ஸில் போகுது, வக்கரம் அடையுது, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இந்த புதனை இன்னும் போக மாட்டேங்கார் மீனத்தை விட்டு. கிட்டத்தட்ட 2 மாத காலமாக மீனத்தில் தான் இருக்கிறார் புதன். சரி, ஏன்னா வக்கரம் அடைஞ்சார், அஸ்தமனம் அடைஞ்சார், மறுபடியும் மார்க்கியாகி பின்னாடி வந்துட்டார். 7ஆம் தேதிக்கு மேலே தான் அவர் முழு மூச்சில் முன்னாடி போவார். ஸோ புதன் ஒரு முக்கியமான கிரகம் தான் தனுசு ராசிக்கு, 7-10 கூடியவன். ஓகே, இப்படி அமைப்பில் இருக்குது. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் பாருங்கள். சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த வழிபாடை பண்ணுங்கள். சனிக்கிழமை அம்மனை கும்பிடுங்க. எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுமோ அந்தந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. நல்லபடியாக நடக்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.